விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வேர்க்கடலை கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு வந்து வேர்க்கடலை சின்ன ஒரு கப்பை வந்து இதை வந்து வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஆக்சுவலாக வீடுதான் கூட அரைச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி மிளகா, காஞ்ச மிளகா கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். போடணுன்ற அவசியம் இல்லை, அது வீடுதான் அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மெத்தன் இருந்தால் நல்லா அரைப்படுன்றதுனால இது வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் 1 கப் அரிசி மாவு களைஞ்சி, ஆக்சுவலாக களைஞ்சி நம்ம வீட்டுக்குள்ளேயே வளர்த்தின அந்த அரிசி மாவு தான் இது, ஃப்ரெஷ் அரிசி மாவு. கொஞ்சம் பெருங்காயம் பொடி போட்டுக்கணும், உப்பு, கருவேப்பிலை. இதை வச்சு நம்ம வந்து வேர்க்கடலை கொழுக்கட்டை பண்ணலாம். வணக்கம், பானுமதி குரு கிச்சனில். இன்றைக்கி வந்து சொன்னனே நான் வேர்க்கடலை காரக்கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த வாரமெல்லாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு ஸ்பெஷல் கொழுக்கட்டைகள் தான். விதவிதமான கொழுக்கட்டை விதவிதமாக நம்ம செஞ்சு அசத்தலாம். நம்மளுக்கு எது சௌகரியமோ அது செஞ்சு கடவுளுக்கு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும். இன்றைக்கி வந்து அதான் வேர்க்கடலை வச்சு காரக்கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அது வந்து இது வந்து நான் வந்து நிலக்கடலையை வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். ஏற்கனவே வேக வச்சாச்சு பாருங்கள். 1 கப் அரிசி மாவு வச்சு இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 1 கப்பு அரிசி மாவு, இதில் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன்னா இதில் வந்து 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு கப் அரிசி மாவு விட்டாச்சு. இதில் ஃபஸ்ட்டு தேவையான இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாமே தண்ணியிலே நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் போடுற அளவுக்கு நல்ல வாசனை, நல்ல ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் போட்டாச்சு பாருங்கள். இது வந்து மிளகாய் விழுது. நான் ஒரு 2-3 மிளகாயை வந்து சிவப்பு மிளகாயை, காஞ்ச மிளகாயை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இதில் சேர்த்துடலாம். இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டாச்சு. இதில் ஒரு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் ஒரு நல்லெண்ணெயை, கொழுக்கட்டையை வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம், கொஞ்சம் கூட குறைச்சி அப்படி வேணால் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி கொதித்த உடனே அரிசி மாவு சேர்த்து கிளற போகிறோம். இது வந்து நிலக்கடலை வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சூப்பராக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான காரக்கொழுக்கட்டை, வேர்க்கடலை காரக்கொழுக்கட்டை. இல்லைங்களா? இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதில் உப்பு, காரம், அப்புறம் டேஸ்ட்டுக்கு நிலக்கடலை, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கு. ஒரு கொதி வந்த உடனே அரிசி மாவை போட்டு கிளற வேண்டியது தான். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இப்போ அரிசி மாவை இதில் சேர்த்து கலக்கி விடலாம். கொஞ்சமாக நம்ம உப்புமாக்கு ரவை போட்டு கிளற மாதிரி. ஆனால் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், இது வந்து கட்டி தட்டுமோன்னு பயப்படலாம். ஆனால் கண்டிப்பாக கட்டி தட்டாது. நம்ம கிளறிட்டு ஆறுனப்புறம் நம்ம நல்ல ஒரு பிசிஞ்சு, நல்ல கையால் ஒரு அமுத்தி ஒரு பிசிஞ்சிட்டாக்க நீட்டாக இருக்கும். நானெல்லாம் கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் பயப்பட்டிருக்கேன், என்னடா இது கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஆகிறது இல்லை. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும்போது நல்லா கெட்டியாகிடுது. நல்லா அரிசி மாவை நம்ம இந்த மாதிரி உடச்சி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படியும் திரும்பவும் சப்போஸ் ஏதான ஒரு இடத்துல கொஞ்சம் அரிசி மாவு இருந்தால் யாரும் பயப்படாதீங்க. நம்ம இதை கையால் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான வடிவத்தில் அதை வந்து பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் வேக வைக்கிறதுனால உங்களுக்கு ஈவனாக எல்லாமே வெந்துடும்.
ஒரு 2 மினிட்ஸ் கிளறிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. வானலிலையும் நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆரம்பத்தில் பாருங்கள் ஒரு மாதிரி எல்லாம் பயப்படுற மாதிரி கட்டி கட்டியாக இருந்தது. இப்போது எல்லாமே சேர்ந்து பாருங்கள், இதில் ஒட்டாமல் நான் கீழே இறக்கி வச்சு தான் ஒரு கிளறிட்டு இருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆறுனது அப்புறமா தான் நம்ம கையில் தொட முடியும். அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். நல்லா எடுத்து நம்ம கையில் உருட்டுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டான பதத்தில் வந்துடும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம இப்போது அதை வந்து அதுக்குள்ளே இது வந்து ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இதில் தண்ணி இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது லைட்டாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு கொதித்து கொஞ்சம் லேசாக ரொம்ப சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அந்த டைமில் இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எப்படி எந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம்னு பார்க்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி ஒரு பண்ணிக்கிட்டாக்க போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டையாகவும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி உருளை வடிவில் வச்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சு நம்ம வந்து இதை இட்லி பாத்திரத்தில் ஆக்சுவலாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம இது பண்ணணும். தண்ணி ஆக்சுவலாக கொதிச்சிட்ருக்கு. கருவேப்பிலையும் இப்படி கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதாவது மிளகாயை நல்லா அரைச்சி போட்டாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எது இஷ்டமோ நம்ம உருண்டையாக கூட இப்படி பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது வேகிறது கொஞ்சம் ஈஸின்றதுனால இந்த நீல வாக்கில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறது. உருண்டையாக இருக்கும்போது வேகிறத விட இந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும் ஆவியில். தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். எல்லாமும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். சூப்பரான வேர்க்கடலை கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சோம்னா பார்த்தீங்களா நல்லா அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிலக்கடலை வேறு அதில் நல்லா வாய்க்கு வந்துகிட்டே இருக்கும். நல்லா உப்பு காரம் சூப்பரான ஒரு வேர்க்கடலை காரக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி இது ஒரு வெரைட்டி. இந்த மாதிரி ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு வெரைட்டியாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எது சௌகரியமோ எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டைகள் தான் நான் போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும். கண்டிப்பாக கொழுக்கட்டை வந்து நம்ம பிள்ளையாருக்கு செஞ்சு வச்சா தான் நம்மளுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சேர்த்து செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.